கையில் ஊன்றுகோல், மனதில் அசைக்க முடியாதது. 10 வருஷம் ஆனாலோ, எத்தனை முறை தோற்றாலோ மறுபடியும் பீனிக்ஸ் பறவையா எழுந்து வருவென்ற மாதிரியா தேர்வு மையத்தை மிரள வைத்த மாற்றுத்திறனாளி. எப்படியாவது அரசு வேலை வாங்கிடணும் அப்படின்னு கஜினி முகமதுவாய் மேற்கொண்ட சபதம். தமிழகம் முழுக்க அரசு வேலைங்கிற தன்னுடைய கனவை எட்டி பிடிக்கிறதுக்காக ஏராளமான மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்காக போயிருந்திருக்காங்க. எத்தனையோ தேர்வு மையங்கள்ல ஆச்சரியப்படுற மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் ராணிப்பேட்டை மாவட்டம் அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி தேர்வு எழுதுறதுக்காக கையில ஹால் டிக்கெட்டோட வந்திருந்திருக்காங்க. காவிரிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த 45 வயதான பரசுராமன் அப்படின்ற இந்த நபர் கூலி வேலை செய்யறதா சொல்றாங்க. கடந்த 10 வருட காலமா அரசு வேலையை எப்படியாவது வாங்கிடணும்னு தேர்வு எழுதிட்டு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு நம்மளுடைய கனவு மேல எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு அப்படின்றது நம்ம அந்த கனவை எத்தனை முறை தோற்றாலோ அப்படியே இறுக்கி பிடிக்கிறதுலதான் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோட தேர்வு எழுத வரக்கூடிய இந்த பரசுராமன் ஐயாவை பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனதிலையும் நிச்சயமா நம்பிக்கை துளிர்க்கும். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் ரூட்ஸ் முத்தமழை சின்மயி ஸ்ரீபதாவின் லைவ் அண்ட் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்டில் நடைபெற உள்ளது. டிக்கெட்டுகளை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ ஆப்கள்ல பெறலாம். இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.